Today we'll start the next unit, current electricity. மின்னோட்டவியல். So in the last class we finished the first unit and completed the think problem and everything. Also you wrote the unit test. So fresher will pass on to the second chapter. You can imagine the life without electricity. இப்போ நம்ம இமேஜின் தான், இட்ஸ் இமேஜினேஷன். சப்போஸ் ஒரு மாதம் கரண்ட்டே இல்லை, ஜென்ரேட்டர் இல்லை, யூபிஎஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை, உன்னோட லைஃப் எப்படி இருக்கும்? யூ காண்ட் இமேஜின். அதுனா எவ்ரிதிங் டிபெண்ட் அப்பான் த எலக்ட்ரிசிட்டி. ஃபார் த ஹவுஸ் ஹோல்ட் ஆல்சோ, வீட்டு உபயோகத்துக்குனாலும் கரண்ட் கட்டாயம் வேணும். சமையல் பண்ணனா மிக்சி, கிரைண்டரு, வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், எவ்ரிதிங், ஃப்ரிட்ஜு, எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் த எலக்ட்ரிசிட்டி. ஒரு ஆஃபீஸ் போனோம்னா அங்கே சிஸ்டம், கம்ப்யூட்டர், அது இல்லாமல் நினச்ச முடியாது, வேலையை செய்ய முடியாது. ஸோ எவ்ரிதிங் வி கேன் டிபெண்ட் அப்பான் த எலக்ட்ரிசிட்டி. இப்போ இமேஜினே பண்ண முடியாது, அப்படிதானே? ஒரு கரண்ட் வந்து ஒரு 2 நாள் இல்லாட்டா நம்மளால நினச்சி எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது தெரியும். 1 hour 2 hours ஃபெயிலியர் ஆனால் கூட, பவர் ஃபெயிலியர் ஆனால் கூட என்ன செய்யும், ரொம்ப கஷ்டப்படும். சரி, இதில் நம்ம பார்க்கக்கூடியது இந்த மின்னோட்டவியல், அதாவது கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல we studied about the electrostatics, static charges, the charges at rest. மின்னோட்டம் வந்து நிலையா இருக்கக்கூடிய பற்றி பார்த்தோம். அது சில அப்ளிகேஷன். நிறைய பார்க்கறது நம்ம வந்து மூவிங் சார்ஜஸ், அது மாதிரி யூசஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி டே டு டே லைஃப் பார்த்தோம் அப்படின்னா நிறைய எஃபெக்ட் இருக்கு. பவர், கார் ஓடுறது, ட்ரில் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து ஒரு கார்பெண்டர் கூட்டம், ஆசிரியர் கூட்டம்னா அவங்க ட்ரில்லிங் மிஷின், கட்டிங் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு டைல்ஸ் பதிக்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கட்டர் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே பவர் அப்ளையன்சஸ். அடுத்தல ஹீட்டிங், கூலிங். வீட்டில் பார்த்தோன்னா வெந்நி போடணும்னா அதுக்கு ஹீட்டர். அடுத்தல அயன் பாக்ஸ், மைக்ரோவேவ் ஓவன், ரெஃப்ரிஜிரேட்டர், கூலிங், ஃப்ரிட்ஜு, ஏசி, இதெல்லாம் ஹீட்டிங் கூலிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அடுத்து மேலே பார்த்தா கம்யூனிகேஷன். இப்போ கம்யூனிகேஷன் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தா இப்போ உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறனாலே ஆன்லைன் கிளாஸ், செல்ஃபோன் வேணும், கம்ப்யூட்டர் வேணும், அதான் லிங்க் ஆகுது. கம்யூனிகேஷன், லேப்டாப், செல்ஃபோன், ரேடியோ, டிவி, இதெல்லாமே கம்யூனிகேஷன். இதுக்கு நினச்சின எலக்ட்ரிசிட்டி கட்டாயம் வேணும். அடுத்த லைட், வெளியுள்ள லைட்டு, ஃபோக்கஸ் லைட்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் யூசஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் அவர் டே டு டே லைஃப். நிறைய அப்ளையன்சஸ், எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ், இதெல்லாம் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். ஹவுஸ் ஹோல்ட் டிவைசஸ் அண்ட் அப்ளையன்சஸ். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த அலெக்சாண்டர் வோல்டா, அவரோட நேம் நினைச்ச முடியாது, இந்த மின்னோட்டவியல்ல நம்ம மறக்கவே முடியாது. அதாவது கரண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு இவரோட நேம் தான் ஃபர்ஸ்ட் நினைச்சியும் ஞாபகம் வரும். அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? வோல்டாய் செல், வோல்டா. பேட்டரி, மின்கலம். முதல்ல என்ன செஞ்சாரு? இந்த மின்கலத்தை அவர் தான் என்ன செஞ்சாரு? தொடங்கி வச்சாரு. மின்கலம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் என்ன பார்த்தோம்? சார்ஜஸ் அட் ரெஸ்ட். இப்போ நம்ம இதுல பார்க்கக்கூடியது மூவிங் சார்ஜ். இப்போ நம்ம மெயினா சார்ஜ் எல்லாமே எப்படி இருக்கும்? மூவிங்ல தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு காப்பர் ஒயர்னு எடுத்தோம்னா அதுல நிறைய என்ன செய்யும்? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், சார்ஜஸ். அது மூவிங்லேயே தான் இருக்கும். தே ஆர் இன் ரேண்டம் மோஷன். ரேண்டம் மோஷன் ஒரு குறிப்பிட்ட திசையில் என்ன செய்யாது, போகாது. சும்மா ஜிக்ஸாக்கா என்ன செய்யும், போய்கிட்டே இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் அந்த சார்ஜ் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல போக வைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? we have to give some potential difference. அதுதான் அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? ஒரு செல் கண்டுபிடிச்சார், வோல்டாயிக் செல். அதுல நிறைய பயன்பாடுகள். வோல்டாயிக் செல் முதல்ல ஆரம்பிச்சது அந்த செல் டிசி கரண்ட் தான். அது பிறகு இவரே மறக்க முடியாது, தாமஸ் எடிசன், அல்வா எடிசன். என்ன கண்டுபிடிச்சார் எல்லாம் உங்களுக்கு தெரியும்.
அவரோட கோட்டிங் தான் ஃபர்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருக்காங்க. we will make electricity so cheap that only the rich will burn candles. அவ்வளோ சீப்பாக நேச்சுரல் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது என்னது, ஒரு எலக்ட்ரிக் பல்ப். வீட்டு முன்னாடி இப்போ நிறைய வீட்டில் எல்இடி பல்ப் இந்த மாதிரி வேற சிஎஃப்எல் இந்த மாதிரி பல்ப் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு என்னது பழைய குமிழ் விளக்கு, அதாவது ஃபிலமெண்ட் லேம்ப்னு சொல்கிறோம். இதில் ஃபிலமெண்ட், இந்த ஃபிலமெண்ட்ல தான் நம்மளுக்கு லைட் அடிச்சு இது கிடைக்கும். உங்களுக்கு தெரியுமா அந்த ஃபிலமெண்ட் வந்து என்ன மெட்டீரியல், which material is used as a filament bulb? தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். it is made of tungsten filament. இதுல ஃபர்ஸ்ட் எப்படி கிடைக்கும் இந்த லைட் கிடைக்கும் அப்படின்னா, அதை ஹீட் பண்ணி அந்த ஹீட்ல இருந்து நமக்கு லைட் கிடைக்கும். நீ பார்க்கலாம், அது ஒரு இரும்பு நல்ல பழுக்க காய்ச்சா அப்படின்னா அதுல என்ன கிடைக்கும், லைட் கிடைக்கும். ரெட் கலர்ல எடுத்து கலர் மாறும். அதே மாதிரி தான் இது ஹீட் ஆகி அந்த அதிகமான ஹீட்ல என்ன செய்யும், இட் வில் கிவ்ஸ் த லைட். அப்போ இந்த ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகணும், இதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும், அதிகமா இருக்கணும். மின்தடை, அதான் அந்த லெசன்ல நம்ம பார்ப்போம். மின்தடை ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறனால ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ டங்ஸ்டன் இதோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கணும், அதோட ரெசிஸ்டன்ஸ் would be very high. அடுத்தல மெல்டிங் பாயிண்ட், அதோட உருகு நிலை அதோட அதிகமா இருக்கணும். இல்லாட்டி என்ன அதிகமான ஹீட்ல என்ன மெல்ட் ஆயிரும். ஸோ we have to withstand for more time. அதனால அதோட மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்கும், அதோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும், மின்தடை அதிகமா இருக்கும், அதோட மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கணும், ரொம்ப அதிகமா இருக்கணும். இதெல்லாம் நிறைய எப்படி எலக்ட்ரிசிட்டியில ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. சோலார் செல், விண்டு மில் நீங்க பார்த்துருப்பீங்க. விண்டு மில், சோலார் செல், டேம்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்றது, நியூக்ளியர் பவர் பிளான்ட் எல்லாம் கணிச்சிடும் படத்துல கொடுத்து காமிச்சிருக்கேன். How we can produce electricity in modern days. அடுத்து கண்டக்டர். இப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா you must know what are conductor, insulator. கண்டக்டர்னு என்ன அப்படின்னா any material that allows electric current to pass through it. அதாவது மின்னோட்டத்தை தன் வழியே ஊடுருவ அனுமதிக்கும் பொருள், அதுக்கு தான் என்னது கண்டக்டர். அதுக்கு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா எனி மெட்டல், எந்த உலோகம்னாலும் சரி அது கண்டக்டர். காப்பர், அலுமினியம், ஸ்டீல் அதெல்லாமே கண்டக்டர். இன்சுலேட்டர் என்ன, இது மின் கடத்திகள், இது காப்பான்கள், இன்சுலேட்டர்ஸ். that does not allow electric current to pass through it. அது என்ன செய்யாது, மின்னோட்டத்தை தன் வழியே பாய அனுமதிக்காது. அப்போ ஒரு பொருள் தன் வழியே மின்னோட்டத்தை பாய அனுமதிக்காவிட்டால் அதுக்கு என்ன பேரு, இன்சுலேட்டர். அதான் மின் கடத்தா பொருள், காப்பான்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம ஒரு காப்பர் ஒயர் எடுக்க பார்க்கிறோம். இதுல இந்த காப்பர் ஒயர் இருக்கு, அது உள்ள காப்பர் இருக்கு, அது வந்து இட் இஸ் எ கண்டக்டர். அதுக்கு மேல என்ன போட்டிருப்பாங்க, ஒரு ரப்பர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, அது வந்து இன்சுலேட்டர். அது இல்லாட்டி என்ன செய்ய நம்ம தொட முடியாது. கண்டக்டர்ல கரண்ட் போச்சுன்னா நமக்கு ஷாக் அடிச்சிடும். அதனால அந்த ஒயர் வெளியே என்னச்சியும் இன்சுலேட்டர்ஸ். அப்போ இதெல்லாம் இன்சுலேட்டர் பார்க்கலாம், பிளாஸ்டிக், க்ளோத், ரப்பர், வுட், கிளாஸ், இதெல்லாமே என்னது இன்சுலேட்டர்ஸ். இப்போ ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர் கொடுத்துருக்காங்க. சில்வர், கோல்டு, காப்பர், ஸ்டீல், சீ வாட்டர். இதெல்லாமே சீ வாட்டர்ல சால்ட் கண்டென்ட் இருக்கிறதுனால இட் இஸ் எ கண்டக்டர். எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர்ஸ், ரப்பர், கிளாஸ், ஆயில், டயமண்ட், ட்ரை வுட், இதெல்லாம் என்னது எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர்ஸ். இல்லை ஜஸ்ட் அபவுட் த இன்ட்ரடக்ஷன். இந்த மாதிரி நம்ம சப்ஜெக்ட்ல போகிறோம். இல்லை என்னெல்லாம் படிக்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இன் அ மெட்டாலிக் கண்டக்டர். ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இன் அ மெட்டாலிக் கண்டக்டர், அதாவது உலோக கடத்தியில் மின்துகள்களின் ஓட்டம். அடுத்தல நம்ம படிக்கக்கூடியது ஓம்ஸ் லா, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ், விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓம் விதி, மின்தடை, ரெசிஸ்டன்ஸ், எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். விஐ பண்புகள், வீண வோல்டேஜ், ஐன கரண்ட், அது மின்னோட்டம், மின் அழுத்தம், அதோட பண்புகள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கார்பன் ரெசிஸ்டர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர். கார்பன் மின்தடையாக்கிகள் மற்றும் மின்தடையாக்கிகளின் தொகுப்பு.
இப்போ நம்ம போன பாடத்துல கெப்பாசிட்டர் பார்த்தோம், கெப்பாசிட்டர் இன் சீரிஸ் பேரலல்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்க ரெசிஸ்டர்ஸ், இந்த கார்பன் ரெசிஸ்டர்ஸை பற்றி படிக்கிறோம். இந்த கார்பன் ரெசிஸ்டர்ஸ் சீரிஸ் பேரல்ல கனெக்ட் பண்ண என்ன தொகுப்பு அதெல்லாம் பார்க்குறோம். அடுத்து கிர்ச்சாஃப்ஸ் லா, வீர்ஸ்டர்ஸ் பிரிட்ஜ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், கிர்ச்சாஃபின் விதி, வீர்ஸ்டர் சமண சுற்று அதன் பயன்பாடுகளை பார்க்குறோம். அடுத்து மின் திறன் மற்றும் மின் ஆற்றல், எலக்ட்ரிக் பவர் அண்ட் எலக்ட்ரிக் எனர்ஜி. அடுத்து வெப்ப விளைவு, வெப்ப விளைவுல நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம்னா ஜூல் விதி மற்றும் அதன் பயன்பாடு, ஹீட்டிங் எஃபெக்ட், ஜூல்ஸ் லா, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜூல்ஸ் லா. அடுத்து வெப்ப மின் விளைவு, அதாவது தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், அது சீபெக் எஃபெக்ட், பெல்டியர் எஃபெக்ட், தாம்சன் எஃபெக்ட், இதெல்லாம் நிச்சயம் பார்க்கணும். இந்த பாடம் முடியும் போது இதெல்லாம் உனக்கு நிச்சயம் தெரிஞ்சிடணும். சரி, இப்போ சப்ஜெக்ட்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இதெல்லாம் நீ கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்ப. இப்போ ஆட்டம்னு எடுத்தால் அதில் என்ன இருக்கும், புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். புரோட்டானும் எலக்ட்ரானும் எப்படி இருக்கும், சேம் நம்பர் இருக்கும். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து புரோட்டான், இது நியூட்ரான். புரோட்டான் நியூட்ரான் இதில் இருக்கும் நியூக்ளியஸ், அணுக்கரு. அதை சுற்றி எலக்ட்ரான் என்ன செய்யும், சுற்றி வரும். அது புரோட்டான் எத்தனை புரோட்டான் இருக்கோ அத்தனை எலக்ட்ரான் இருக்கும், சுற்றி வந்துகிட்டு இருக்கும். இப்போ உதாரணம் பார்க்குறோம். இப்போ காப்பர், காப்பரில் 29 எலக்ட்ரான் இருக்கு. இப்போ நியூக்ளியஸுக்குள்ள 29 புரோட்டான் இருக்கும் ப்ளஸ் நியூட்ரான் இருக்கும் இந்த அணுக்கருக்குள்ள. அதை சுற்றி எலக்ட்ரான் வச்சது ஆர்பிட்ஸை சுற்றி வருது. அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து. அப்போ இதில் வந்து n = 1. அப்போ எத்தனை ஆர்பிட், எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் அப்படின்னா, பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் படிச்சிருப்பீங்க, 2n². அப்போ இதில் n வந்து 1, அப்போ 1² 1 2. அப்போ இதில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல, முதல் பதையில். அடுத்து ரெண்டாவது எத்தனை இருக்கும், 2 2² 2 × 2², 4 2s are 8. இல்லை கம்ப்ளீட்லி ஃபில்டு, இதில் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுச்சு. அடுத்த இதில் எத்தனை இருக்கலாம், 2n² 3² 9 9 2s are 18, அது கம்ப்ளீட்லி ஃபில். அப்போ 18 + 2 20 28 ஆயிடுச்சு. மிச்சம் எத்தனை இருக்கு, ஒன்னே ஒன்று இருக்கு. அது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருந்துச்சு, இது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இதுதான் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த கடைசியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட், அதை ஈஸியாக இருந்துச்சுலாம் வெளியில ரிமூவ் பண்ணிடலாம். they are called as free electrons. the valence electron அது ஈஸியாக எனர்ஜி கொடுத்துருச்சுலாம் ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை these electrons are all bound to the nucleus, அதை வெளியில கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம், அதிகமாக என்ன செய்யணும், அயாட்டிக் இது எனர்ஜி. ஆனால் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும், அந்த கட்ரோ எலக்ட்ரான்கள் என்ன செய்யும், ஈஸியாக என்ன செய்யும், அது தளர்வாக பிணைக்கப்பட்டிருக்கும். அதனால ஈஸியாக என்ன செய்யும், வெளில கொண்டு வந்துடலாம். அப்போ தே ஆர் இன் ரேண்டம் மோஷன். இப்போ கண்டக்டர் எடுத்துட்டோம்னா அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ காப்பர் கண்டக்டர், அப்போ அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ இந்த சாதாரண வெப்பநிலையில் நிச்சயம் அந்த கடத்தி முழுவதும் நிச்சயம் அது சுற்றிக்கிட்டே வரும், அந்த எலக்ட்ரான் வந்து நிச்சயம் சுற்றிக்கிட்டே வரும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட திசையில் என்ன செய்யாது, அதோட மோஷன் இருக்கு. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் நேராக பார்த்தோம் அப்படின்னா அதில் என்ன செய்யாது, குறிப்பிட்ட அளவில் என்ன செய்யாது, எலக்ட்ரான்கள் போகாது. இது ரேண்டமாக என்ன செய்யும், ஒவ்வொரு திசையிலையுமா இங்கே அங்கே நினச்சி எப்படி போய்கிட்டே நிச்சயம் இருக்கும், சீரற்ற இயக்கமாக நிச்சயம் இருக்கும். ஒரு முனையில் மற்றொரு முனைக்கு நிச்சயம் போய்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட திசையில நிகர மின்துகள்களின் பரிமாற்றம் நினைச்சு அது இருக்காது. நெட் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன், இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸாம் எடுத்தோம்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல பார்த்தோம்னா there is no net flow of charges, நிகர மின் துகள்களின் ஓட்ட நினைச்சு அது இருக்காது. அது அப்படி குறிப்பிட்ட திசையில ஓட வைக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம், ஒரு மின்கலத்தின் உதவியோட, ஒரு பேட்டரியோட உதவியோட மின்னழுத்த வேறுபாடு என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ பேட்டரி மின்கலம் என்ன செஞ்சிருந்தப்போ ஒரு மின்னழுத்த வேறுபாடு கொடுக்கும். ரெண்டு கடத்தி கடையில மின்னழுத்த வேறுபாடு நிச்சயம் கொடுக்கும். அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல் கொடுக்கறதுனால அது எலக்ட்ரான் என்ன செய்யுது, ஒரு திசையில ஒரு குறிப்பிட்ட திசையில என்ன செய்யுது போக ஆரம்பிச்சிருது. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கண்டக்டர் எடுத்தோம். தீஸ் ஆர் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து பிஃபோர் அப்ளைங் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதோட ஒரு இது வந்து டைரக்ஷன்ல போகுது, இது இந்த டைரக்ஷன்ல போகுது, இது இந்த டைரக்ஷன், ஒவ்வொரு டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கு. இதான் மெட்டல் ஆட்டத்துல. தீஸ் ஆர் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இதெல்லாம் ஆட்டம்.
இதெல்லாம் ஆட்டம். ஆட்டம்க்குள்ள எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது வந்து தே ஆர் பவுண்ட் டு த நியூக்ளியஸ். நியூக்ளியஸோட எப்படி இருக்கும்? பவுண்டா இருக்கும். ஆனா இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன செய்யும்? இது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீயா மூவ் ஆகிட்டு இருக்கும். ஆனா there is no net current. கரண்ட் அது ஃப்ளோ இருக்காது. எதனால? ஒரு குறிப்பிட்ட திசையில் எடுக்கும்போது இங்க எவ்வளவு போதோ அதே தான் எதிர்த்து திசையில வரும். அப்ப என்ன செய்யும்? கேன்சல் ஆயிடும். அப்போ மொத்தமா ஒரு குறிப்பிட்ட திசையில எலக்ட்ரான்கள் நினைச்சது எண்ணிக்கை நினைச்சது இருக்காது. ஒரு குறிப்பிட்ட திசையில போக வைக்கணும்னா we have to give the potential difference. அப்ப என்ன செய்யும்? ஒரு குறிப்பிட்ட திசையில போக ஆரம்பிச்சிடும். So there is a flow of current. இதுதான் நம்ம கரண்ட் ஃப்ளோன்னு சொல்றோம். சரி, அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பார்க்குறோம். உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ நம்ம லாஸ்ட் இயர் 11th படிச்சிருப்போம். ஒரு மாஸ் இங்கிருந்து எங்க போவோம்? ஒரு மாஸ் போனா நினைச்சோம் ஒரு ஹையர் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் இருந்து லோயர் கிராவிடேஷன் பொட்டன்ஷியலுக்கு ஈஸியா நிச்சயம் போவோம். அதே மாதிரி அப்ப அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல் இருக்கும். ஒரு கல்லை வந்து நம்ம டேபிள்ல வச்சோம் அப்படின்னா அது அப்படியே தான் நிற்கும். அல்ல தரையில வச்சோம்னா தரையில அப்படியே இருக்கும், போகாது. அதே இது கொஞ்சம் மேல இருந்துச்சு லேசா உருட்டி விட்டோம்னா தன்னால என்ன செய்யும்? கீழே விழுந்துடும். ஆனால் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் கீழே எப்படி இருக்கு? இருக்கனால இட் வில் ஃப்ளோ. இந்த டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல் இருக்கனால என்ன செய்யும்? போகும். அந்த டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல் எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவு அதிகமா ஃப்ளோ ஆகும். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுங்க. இப்போ நீயும் உன் ஃப்ரெண்டும் நிற்கிறாங்கன்னு வச்சுக்க. ஒரு கையில ஒரு டியூப், இந்த டியூபுக்குள்ள தண்ணி இருக்கு. 2 பேருமே பிடிச்சிருக்கீங்க. இந்த டியூப்ல தண்ணி இருக்கு. 2 பேருமே ஒரே லெவல்ல அந்த ஹைட்ஸ் அந்த டியூப் வச்சிருக்கீங்க. அப்போ தண்ணி என்ன செய்யாது? வெளியே ஃப்ளோ ஆகாது. ஏன்னா அதோட பொட்டன்ஷியல் சேமா இருக்கும். கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் சேமா இருக்கும். அதாவது அதோட ஈர்ப்பு அழுத்தம் ஒரே அளவில் இருக்கும். அப்ப அதனால என்ன செய்யாது? there is no flow of water. வாட்டர் என்ன செய்யாது? கீழே ஃப்ளோ ஆகாது, சிந்தாது. இப்போ நீ வந்து கையை கீழே கொண்டு வர, கையை கொஞ்சமா கீழே கொண்டு வரப்போ என்ன தண்ணி சிந்த ஆரம்பிச்சிடும். எதனால? there is a difference in potential. இது வந்து ஹை பொட்டன்ஷியல், இது வந்து லோ பொட்டன்ஷியல். அதாவது ஈர்ப்பழுத்தம், இது வந்து உயர் ஈர்ப்பழுத்தம், இது வந்து தாழ் ஈர்ப்பழுத்தம். அப்போ உயர் ஈர்ப்பழுத்தத்தை தண்ணி நினைச்சிருது கீழே வருது. இப்போ இந்த லெவலில் கூட்டிக்கிட்டே இருந்தோம்னா அதிகமாக நிச்சயம் ஃப்ளோ இருக்கும். அவ்வளோ தண்ணி நிச்சயம் வெளியில் வந்துடும். இது சாதாரணமாக பார்க்குறது. இந்த டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல், கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நிச்சயம் அதிகமாக தண்ணி நிச்சயம் அதிகமாக தண்ணி கீழே வரும். சரி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வாட்டர் டேங்கில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோன்னா தண்ணி கொஞ்சம் நிச்சயம் குறையா தான் வரும். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தண்ணி அதிகமாக வரும். ஏன்? இந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் அதிகமாயிடுச்சு. அப்போ முதல்ல தண்ணி குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா முதல்ல எங்கே நின்றோம்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் முதல் மாடியில் நின்றோம். 2வது மாடி அதுபுறம் நிற்கும். அந்த டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல், இந்த டிஃபரன்ஸ் இன் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கனால குறைஞ்சும் வரும். இதில் நம்ம சாதாரணமாக பார்க்குறது. அதே மாதிரி டேமில் தண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா ஹை ப்ரெஷர் எனர்ஜியும் வெளியில் வரும் வாட்டர். இதனால அந்த டேம் வந்து ரொம்ப உயரத்தில் இருக்கும். இப்படி பாவனாசன் டேம் பார்த்துருப்பேன், இல்லை ஹைட்டில் இருக்கும். அப்போ அந்த மதுரைகளை திறந்து விட்டாச்சுன்னா தண்ணி எனர்ஜியும் ஃபோர்ஸாக எனர்ஜியும் வெளியில் வரும். ஏன்னா அதில் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல், இந்த டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல் இதே தான் நம்ம இங்கே வரும் கரண்ட்டுக்கு. இப்போ வந்து ஒரு காப்பர் ஒயர் எடுத்துக்கிட்டோம், அது இட்ஸ் எ கண்டக்டர். அப்போ அதில் எத்தனை என்ன இருக்கும்? நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது ஃப்ளோ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் தெர் இஸ் நோ ஃப்ளோ ஆஃப் கரண்ட். இதனால A and B are at the same electric potential. இங்கே கிராவிடேஷன் பொட்டன்ஷியல், இங்கே எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் மின் ஆற்றல் ஒரே பொட்டன்ஷியல் இருக்கு. மின் அழுத்தம் ரெண்டும் ஒரே மின் அழுத்தத்தில் இருக்கு. அதனால என்ன இருக்காது? there is no flow of current. அடுத்த கேஸுக்கு ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்றோம், மின்கலை. இது என்ன பண்ணுது? இட் வில் ப்ரொவைட் அ டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல். இது பாசிட்டிவ் ஏல கனெக்ட் பண்ணியிருக்கோம், நெகட்டிவ் பியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஏ இஸ் அட் அ ஹையர் பொட்டன்ஷியல், பி இஸ் அட் அ லோயர் பொட்டன்ஷியல். அப்போ கரண்ட் எங்கேருந்து எங்கே போகும்? ஏலேருந்து பிக்கு போகும். ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர். தண்ணி ஹையர் பொட்டன்ஷியல், கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் லோயர் பொட்டன்ஷியல் வர்ற மாதிரி கரண்ட் எங்கேருந்து எங்கே போகும்? ஹையர் பொட்டன்ஷியல் ஏலேருந்து பிக்கு எனர்ஜியும் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ வி கேன் கம்பேர் the water flow and the current flow. கிட்டத்தட்ட ஒன்று போல கம்பேர் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது we have to find out the defined electric current. electric current என்ன? சரி, electric current என்ன? It is defined as the rate of flow of charge through a given cross sectional area. இது ஒரு குறிப்பிட்ட ஏரியா, ஏங்கிற கிராஸ் செக்ஷன்ல
The rate of flow of charge through a given cross-sectional area is called as electric current. ஒரு கடத்தியின் மின்னோட்டம் என்பது கொடுக்கப்பட்ட குறுக்குவெட்டு பரப்பு A வழியே மின்துகள்கள் பாயும் வீதம். அதான் என்ன சொல்றோம், நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் சொல்றோம். எலக்ட்ரிக் கரண்ட். இப்போ ஒரு Tங்கிற நேரத்துல ஒரு குறுக்குவெட்டு பரப்பு வழியா இந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா வழியா Qங்கிற சார்ஜ் என்ன செய்யுது, பாஸ் ஆகுது. Now the current I is equal to Q by T. Current I is equal to Q by T. அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு கடத்தின் வழியே குறுக்குவெட்டு வழியாக பாயும் மின்துகள் நிகர மின்னூட்டம் Q எனில் மின்னோட்டம் பாயும் மின்னோட்டம் I is equal to Q by T. இப்போ கரண்ட்டுக்கு டெஃபினிஷன் I is equal to Q by T. மின்னோட்டம்னா என்ன, மின்னூட்டம் பாயும் வீதம், அதாவது மின்துகள் பாயும் வீதம். It is a rate of flow of charges through a given cross sectional area. அதான் நம்ம என்ன சொல்றோம், மின்னோட்டம் அப்படிங்கிறோம். அதோட அலகு என்ன, யூனிட் என்னன்னா ஆம்பியர். ஆம்பியர் A. அதோட SI யூனிட் என்னது, ஆம்பியர். இன்னொரு யூனிட் எப்படி கொண்டு வரலாம், அந்த டெஃபினிஷன் என்ன யூனிட் கொண்டு வரலாம், I வந்து 1 கூலும். அப்போ எப்போ Q வந்து 1 கூலும், I வந்து 1 ஆம்பியர், Q வந்து 1 கூலுமாவும் T வந்து 1 செகண்டாகவும் இருக்கும் பொழுது, அதாவது ஒரு கடத்தின் குறுக்குவெட்டு பரப்பு வழியே 1 கூலும் மின்னூட்டம் 1 வினாடி நேரம் பாய்ந்தால் பாயக்கூடிய மின்னூட்டம் அளவு 1 ஆம்பியர். When the current flowing through a given cross-sectional area, when the charge is flowing through a given cross-sectional area is 1 coulomb and force for a time t second, then the current is 1 ampere. The current அளவு 1 ampere. And current is a scalar quantity. Current it is a scalar quantity. எனக்கு scalar vector தெரியும். Current it is a scalar quantity. நம்ம இதுல Q by T னு போடுறோம். ஆனா பார்த்தோம் அப்படின்னா அந்த flow of charge வந்து யூனிஃபார்மா இருக்காது, ஒரு குறிப்பிட்ட டைம்ல மாறிக்கிட்டே இருக்கும். இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் சொல்லலாம், அதாவது குறிப்பிட்ட டைம் அப்படிங்கும்போது நிச்சயம் மாறும். அப்போ நம்ம என்ன செய்யறோம், ஒரு குறிப்பிட்ட டைம்ல டெல்டா டிங்கிற டைம் இன்டர்வல்ல, ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்ல குறிப்பிட்ட கால இடைவெளியில பாயக்கூடிய மின்னூட்டத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது டெல்டா கியூ அப்படின்னா I is equal to டெல்டா கியூ பை டெல்டா டி. இன்னொன்று லிமிட் அப்ளை பண்ணும்போது I is equal to லிமிட் ஆஃப் டெல்டா டி டென்ஸ் டு 0 டெல்டா கியூ பை டெல்டா டி is equal to dq by dt. dq by dt. அடுத்து எலக்ட்ரிக் கரண்ட், அதோட டெஃபினிஷன், it is defined as the rate of flow of charges through a given cross sectional area. ஒரு குறிப்பிட்ட ஏரியா வழியா பாயக்கூடிய அந்த மின் துகள்கள் பாயும் வீதம் தான் இது மின்னோட்டம். I is equal to Q by T. ஐங்கிறது இட் இஸ் a current, அதோட யூனிட் வந்து A. Qங்கிறது எலக்ட்ரிக் சார்ஜ், அதோட யூனிட் வந்து கூலும். Tங்கிறது இட் இஸ் a time taken. அதாச்சும் ஒரு சம் எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க, ஈஸியான சம் தான். அடுத்தனா கம்ப்யூட் த கரண்ட் இன் த ஒயர் இஃப் a charge of 120 coulomb is flowing through a copper wire in 1 minute. அதாவது ஒரு தாமிர கம்பியில் ஒரு நிமிடத்தில் 120, எக்ஸாம்பிள் சம், 120 கூலும், ஒரு நிமிடத்தில் 120 கூலும் மின்னூட்டம் கொண்ட மின் துகள்கள் பாய்ந்தால் கம்பி வெளியே செல்லும் மின்னோட்டத்தின் மதிப்பை காணும். நமக்கு ஃபார்முலா தெரியும், I is equal to Q by T. ஆனால் டைம் மினிட்ல இருக்கு, ஒரு மினிட் நம்ம செகண்ட்ல வேணும், அதான் டைம் செகண்ட்ல வேணும். ஒரு மினிட்னா 60 செகண்ட்ஸ். Q வந்து கொடுத்துருக்கு 120 by 60 2 ஆம்பியர். கரண்ட் அளவு 2 ஆம்பியர். இது ஈஸி சம் தான். எடுத்துக்காட்டு 2.1 பேஜ் நம்பர் 82ல இருக்கு. ஈஸி சம் தான். ஆனால் ஒரே ஒரு டைமை மட்டும் என்ன மினிட்ல கொடுத்துருக்கு, செகண்டுக்கு மாத்திக்கிறது ஆகும். இது கன்வென்ஷனல் கரண்ட். கன்வென்ஷனல் கரண்ட் அதாவது மரபு மின்னோட்டம். மரபு மின்னோட்டம், மரபு மின்னோட்டத்தின் திசை. மின்னோட்டத்தோட திசையை நம்ம எப்படி சொல்றோம், இப்போ ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுல பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் இட் இஸ் கனெக்டட் வித் த பல்ப். எலக்ட்ரான் எங்கிருந்து எங்க போகும், நெகட்டிவ் டர்ம்ல இருந்து எப்படி போய் இந்த பல்ப் வழியா போய் எப்படி எனர்ஜி இங்க வருது. டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் எப்படி இருக்கும், இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். அதாவது பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் தான் ஹையர் பொட்டன்ஷியல், இப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இப்போ டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் கன்வென்ஷனல் கரண்ட்
is opposite to the flow of electron. Flow of electron எப்படி இருக்கோ அதுக்கு opposite directionல என்ன செய்யும் conventional current என்ன செய்யும் போகும். இப்ப பேட்டரி இந்த மேல குமிழ் மாதிரி இருக்குது பாசிட்டிவ், கீழே இது நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ரெசிஸ்டர் ஏதோ பல்பா இருக்கலாம் அல்லது ஏதோ எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் ஏதோ இருக்கு அப்ளை பண்றோம். அப்போ கரண்ட் எங்கிருந்து போகும்? கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல போகும், கன்வென்ஷனல் கரண்ட். ஆனா எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கு? நெகட்டிவ்ல இருந்து போகும், இப்படி போகும். அப்போ டைரக்ஷன் எப்படி இருக்கு? மாறி வரும். எலக்ட்ரான் ஃப்ளோ. இப்போ ஒரு கண்டக்டர் இருக்கு அப்படின்னா எலக்ட்ரான் வந்து இப்படி போகுது, நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் கரண்ட் அப்ளை பண்ணோம்னா இது ஃப்ளோ ஆரம்பிக்கும். அப்போ கரண்ட் எப்படி இருக்கும்? அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் எப்படி இருக்கும்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் கண்டக்டர்ல. இப்போ கன்வென்ஷனல் கரண்ட் வந்து டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அயான்ஸ். அதாவது நம்ம என்ன ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் எந்த திசையில போகுதோ அதுக்கு எதிர் திசை அல்லது பாசிட்டிவ் அயான் நேர் மின்துகள் போகக்கூடிய திசையில போகும். கன்வென்ஷனல் கரண்ட் அதாவது மரபு மின்னோட்டம் வந்து அதோட திசை எப்படி இருக்கும்? எலக்ட்ரான் எந்த திசையில போகுதோ அதுக்கு எதிர் திசையில இருக்கும், அல்லது நேர் அயனி எந்த திசையில போகுதோ அந்த திசையில நிச்சயம் இருக்கும். இப்போ ஒரு எந்த மெட்டீரியல் எடுத்தாலும் அதுல எத்தனை இருக்கும்? ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் இருக்கும். அதாவது எலக்ட்ரான் எண்ணிக்கையும் புரோட்டான் எண்ணிக்கை எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். இப்போ என்ன செய்யறோம்? அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான், அதை நம்ம ஃப்ரீ எலக்ட்ரான் சொன்னோம்ல, அது வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் தான். அதை வச்சு வெளியில கொண்டு வந்துட்டோம். அப்போ தே ஆர் ஃபிகர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அதுதான் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எலக்ட்ரிக் கரண்ட். அதனால அதான் என்ன செய்யுது? நமக்கு கரண்டை கொடுக்கு. அப்போ அந்த ஆட்டம் என்ன பண்ணிடுது? எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடுது. ஸோ இட் வில் பிகம் பாசிட்டிவ் சார்ஜ். தே ஆர் கால்ட் அஸ் பாசிட்டிவ் அயான். அந்த அயான் வந்து they are not move freely within the material like the free electron. அந்த பாசிட்டிவ் அயான் என்ன செய்ய முடியாது அப்படின்னா அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் மாதிரி என்ன செய்ய முடியாது? ஃப்ரீயா சுத்தி வர முடியாது, மெட்டீரியலுக்குள்ள சுத்தி வர முடியாது. ஸோ தி பாசிட்டிவ் அயான் வில் நாட் கிவ் ரைஸ் டு கரண்ட். அப்போ எது மட்டும் தான் கொடுக்கும்? எலக்ட்ரான் தான் அதிகமாக என்ன செய்யும்? ஃப்ரீயா சுத்தி வரும். எலக்ட்ரான் என்ன செய்யும்? ஃப்ரீ எலக்ட்ரான் வெளியே கொண்டு வந்துருந்தோம். தே கேன் ஃப்ரீ டு மூவ். பாசிட்டிவ் அயான்ஸும் இருக்கு. அது எலக்ட்ரான் வெளியே வந்ததுனால உள்ள என்ன பண்ணிருது? பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கு. தட் பாசிட்டிவ் அயான்ஸ் என்ன செய்ய முடியாது? ஃப்ரீ எலக்ட்ரான் மாதிரி என்ன செய்ய முடியாது? ஃப்ரீயா சுத்தி வர முடியாது. ஃப்ரீயா என்ன செய்ய முடியாது? சுத்தி வர முடியாது. ஸோ த கரண்ட் எதனால இப்போ மெயினா த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் தட் they will give the current flow. இந்த மாதிரி பேட்டரி கனெக்ட் பண்றோம். எந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரான் ஃப்ளோ இந்த டைரக்ஷன்ல இருக்கு, கரண்ட் ஃப்ளோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஹையர் பொட்டன்ஷியல் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் கரைச்சியும் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். எலக்ட்ரான்ஸ் எந்த டைரக்ஷன்ல போகும்? இந்த டைரக்ஷன்ல நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு போகும். இது ஓப்பன் சர்க்கியூட், க்ளோஸ்டு சர்க்கியூட். ஓப்பன் சர்க்கியூட்னா இதில் சுவிட்ச், இப்போ பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் அது க்ளோஸ்டு சர்க்கியூட் ஆயிடும். அப்போ லைட் எரியும். ஓப்பனாக இருந்தால் நிச்சயம் கரண்ட் போகாது, பிரேக் ஆகிடும். இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் வந்து இட் இஸ் நாட் ஒன்லி ப்ரொடியூஸ் பை பேட்டரி. பேட்டரி மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணல, நேச்சராகவே லைட்னிங் போல்ட், அதாவது மின்னல் வெட்டு. சில மின்னல் ஸ்பார்க் மின்னல் பயங்கர பிரைட்டாக இருக்கும். அந்த மின்னல் நினைச்சும் எனார்மஸ் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ப்ரொடியூஸ் இன் a short time. வெரி ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் கிரியேட்டட். எதுக்கு இடையில? கிளவுடுக்கும் கிரவுண்டுக்கும் இடையில வெரி ஹை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் கிரியேட்டட். ஸோ த சார்ஜ் ஃப்ளோஸ் பிட்வீன் த கிளவுட் அண்ட் த கிரவுண்ட். பேட்டரி இல்லாமல் என்ன செய்யுது? இந்த இடி வெட்டும் போதும், அதாவது மின்னல் வெட்டு இருக்கும் போதும் என்ன செய்யுது? நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது drift velocity, இழுப்பு திசைவேகம். ஒரு கடத்தின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கடத்தில சார்ஜ் கேரியர்ஸ்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான், தேர் த சார்ஜ் கேரியர்ஸ். அதாவது கட்ரா எலக்ட்ரான்கள் தான் மின்னோட்டத்தை எடுத்து செல்லும் ஊர்தி. கட்ரா எலக்ட்ரான்கள் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கரண்ட் ஃப்ளோ. இப்போ நம்ம அப்படி ஒரு கடத்தின்னு எடுத்தோம் அப்படின்னா அதில் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தேர் இன் ரேண்டம் மோஷன். ஏற்கனவே பார்த்தோம், தேர் இன் ரேண்டம் மோஷன். ரேண்டம்னா ஒரு குறிப்பிட்ட திசையில இல்லாமல் அது வாட்டுக்கு ஜிக்ஸாக்கா போறது. அப்படி போகும்போது நிச்சயம் அப்படி ஒரு குறிப்பிட்ட திசையில போனா நேர்ல போயிட்டு இருக்கும். அதனால அப்படி போறதுனால they collide with the positive ion. அந்த நேர்மின் அயனியோட சேர்ந்து நிச்சயம் போய் மோதும். அது ரேண்டமா போறதுனால. So their velocity is also randomly oriented. அதோட velocity ஒன்று போல நினைச்சது இருக்காது.
ஒரு எடுத்த ஆவரேஜா பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட திசையில நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அது எதுக்கு ஆப்போசிட் அதே திசையில எதிர் திசையில இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு எப்படி இருக்கும் ஈக்குவலா வந்துடும். அதனால there is no net flow of current in any particular direction. ஒரு குறிப்பிட்ட திசையில எடுக்கும்போது அந்த திசையில போகக்கூடிய எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை வந்து அது எதிர் திசையில இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எண்ணிக்கைக்கு எப்படி இருக்கும் சமமாயிரும். அதனால அதுல என்ன இருக்காது there is no net flow of current. சரி, இப்போ நம்ம அதுல வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்றோம். எப்படி அப்ளை பண்றோம்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாம்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்றதுக்கு we have to supply some battery. ஒரு பேட்டரி கனெக்ட் பண்றோம், மின்கள் என்ன நினைச்சிரோம் கனெக்ட் பண்றோம். So there is a difference in potential is created. அப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் நினைச்சு இதுல கொடுக்குறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் E vector is created in the conductor. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன செய்யும் அப்படின்னா they create a force on the electron. அந்த எலக்ட்ரான் மீதுல ஒரு விசை கொடுத்து they producing a current. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால என்ன பண்ணும்? the electron வந்து ஆக்சிலரேட் ஆகும். ஆக்சிலரேட் ஆகும்போது அந்த குறிப்பிட்ட திசையில் ஆக்சிலரேட் ஆகும்போது ஏற்கனவே அங்கே பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கு. they scatter the direction of the electron. they move. இந்த மாதிரி நிச்சயம் ஒரு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். there is a zigzag motion of the electron. இப்படி செஞ்சிருது, ஒரு குறிப்பிட்ட நேர் திசையில போகாம இப்படி செஞ்சிருது போகுது. எதனால? அப்படி ஃபாஸ்டா வரக்கூடிய எலக்ட்ரானோட பாதையை என்ன பண்ணிடுது? அந்த நேர்மின் துகள்கள் வந்து ஆல்டர் பண்ணிடுது, சேஞ்ச் பண்ணிடுது. அப்போ they are moving in a zigzag motion. In addition to the zigzag motion due to the collision, மோதுறதுனால the electrons move slowly along the conductor in a direction opposite to the electric field. electric field இந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்ணிருக்கோம். அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணிருக்கு? அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்லோவா செய்து போக ஆரம்பிச்சிருது எல்லா எலக்ட்ரான்ஸும். அந்த வெலாசிட்டி தான் நம்ம என்ன சொல்றோம்? ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்றோம். அப்ப அந்த மின்புலம் கொடுத்ததுனால, அந்த மின்புலத்தை கொடுத்ததுனால என்ன நடக்கு? இந்த எலக்ட்ரானுக்கு ஒரு ஆக்சிலரேஷன் கிடைக்கும், முடுக்கம் கிடைக்கும். அந்த முடுக்கத்துல போறதுனால அந்த போகும்போது அந்த அயான்ஸ், பாசிட்டிவ் அயான்ஸ் என்ன பண்ணுது? they scatter the path. அந்த பாத் என்ன பண்ணுது? சேஞ்ச் பண்ணுது, zigzag motionல போகுது. but they move in a direction opposite to the electric field. ஸ்லோவா போகக்கூடிய அந்த டைரக்ஷன் எப்படி இருக்கு? ஆப்போசிட் டு த எலக்ட்ரிக். அப்போ ஒரு குறிப்பிட்ட திசையில போக ஆரம்பிச்சிருது with the velocity called as drift velocity, அதாவது இழுப்பு திசைவேகம். அப்போ drift velocity என்ன அப்படின்னா it is average velocity acquired by the electron inside the conductor when it is subjected into a electric field. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கும்போது என்ன செஞ்சிருது? ஒரு அக்வயர் பண்ணக்கூடிய வெலாசிட்டி தான் நம்ம என்ன சொல்றோம்? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி சொல்றோம். அதாவது இழுப்பு திசைவேகம் என்பது கடத்தியில் உள்ள எலக்ட்ரான்களை மின்புலத்திற்காக உட்படுத்தும் பொழுது அவை பெரும் சராசரி திசைவேகம். திசைவேகம் தான். அப்போ அதோட அலகு என்னது? மீட்டர் பெர் செகண்ட். திசைவேகத்துக்குரிய அலகு மீட்டர் பெர் செகண்ட். சரி, இப்போ அந்த கொலைட் ஆகுதுன்னு சொன்னோம். எலக்ட்ரான் இந்த அயானோட போய் கொலைட் ஆகுதுன்னு சொன்னோம். இந்த டைம் வந்து டிஃப்ரெண்டா, ஒவ்வொரு கொலிஷனுக்கும் டைம் வந்து நிச்சயம் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்மளோட ஆவரேஜ் டைமை கண்டுபிடிக்கிறோம், அதை டவுன்னு எடுத்துக்கணும். தி ஆவரேஜ் டைம் பிட்வீன் டூ சக்சசிவ் கொலிஷன், அதை தான் நான் சொல்றோம் மீன் ஃப்ரீ டைம். மீன் ஃப்ரீ டைம், சராசரி தளர்வு நேரம். அந்த இரு மோதல்களுக்கு இடைப்பட்ட சராசரி நேரத்தை நம்ம என்ன சொல்றோம்? மீன் ஃப்ரீ டைம். இட் இஸ் டினோட்டட் பை த சிம்பல் tau. The tau. This is symbol tau. The mean free time. அதாவது average time between two successive collision. இது அடுத்தடுத்த மோதல்களுக்கு இடைப்பட்ட சராசரி நேரம். அதான் நம்ம என்ன சொல்றோம்? டைம். அதான் டைம் டேக்கன், t தான். இப்போ அந்த acceleration experienced by the electron, அதுக்கு நம்ம எக்ஸ்பிரஷன் கொண்டு வரோம். a vector. சரி, நம்ம ஃபார்முலா தெரியும். F is equal to ma. F is equal to ma. இப்போ A is equal to F by m. இங்க Fக்கு எதனால கிடைக்கி? மின்புலத்தினால கிடைக்கக்கூடிய விசை, அது மைனஸ் EE. நமக்கு ஏற்கனவே தெரியும் Q into E. Qங்கிறது எலக்ட்ரான், எலக்ட்ரானோட சார்ஜ் இது மைனஸ் E. ஸோ மைனஸ் EE வெக்டார். அப்போ A வெக்டார் is equal to மைனஸ் EE வெக்டார் by m. E மைனஸ் EEங்கிறது என்னது? F. So F is equal to me. அந்த ஃபார்முலால போட்டு A கண்டுபிடிக்கிறோம். acceleration. This is the acceleration acquired by the electrons when you apply the electric field. இப்போ நம்ம அடுத்து drift velocity எக்ஸ்பிரஷன் பார்க்கணும். VD. இத நம்ம கொண்டு வரோம். VD drift velocity. சரி, இப்போ acceleration is equal to velocity by time taken. acceleration எப்படி சொல்லலாம்?
velocity by time taken. So velocity is equal to acceleration into time taken. So vd vector is equal to a vector into time taken. நம்ம என்ன பார்த்தோம்? tau. It is the average time between two successive collision. அதாவது mean free time a vector into tau. A vector க்கு substitute பண்ணுவோம். minus e by m into tau. E vector வெளிய எடுத்துறோம். அப்ப e tau by m into e vector. The e tau by m ங்கிறது என்னன்னா mu. அதான் நான் சொல்றோம் mu னு ரெப்ரசன்ட் பண்றோம். So that is called as mobility. So mu is equal to e tau by m. அதுக்கு என்ன பேரு? mobility. இயக்க எண். mobility ன்னு சொல்றோம். இயக்க எண். mobility னா என்ன? எப்படி டிஃபைன் பண்றது of the electron? அப்போ mu is equal to என்ன வந்துரும்? vd by e vector. அப்படினா mu is equal to vd minus vd by e vector. So mobility is defined as the magnitude of the drift velocity per unit electric field. So mu is equal to vd by e. When e is equal to 1, mu is equal to vd. அத நம்ம சொல்றோம். அதான் unit electric field. e ஒண்ணா இருந்தா mu வந்து எதுக்கு ஈக்குவல் ஆயிரும்? vd க்கு ஈக்குவல் ஆயிரும். So the mobility of the electron is defined as the magnitude of the drift velocity per unit electric field. அதாவது இயக்க எண் என்பது ஓரலகு மின்பலத்தால் ஏற்படும் இழுப்பு திசைவேகத்தின் எண் மதிப்பு ஆகும். இயக்க எண் என்பது ஓரலகு மின்பலத்தினால் ஏற்படும் இழுப்பு திசைவேகத்தின் எண் மதிப்பு ஆகும். So mu is equal to modulus of vd vector by e vector. எண் மதிப்பு magnitude. SI unit of mobility என்னன்னா meter square per volt per second. SI unit of mobility என்னது? meter square per volt per second. meter square per volt per second. அப்ப இதுல 2 மார்க் கேட்கலாம். define drift velocity. drift velocity என்ன கேட்கலாம்? drift velocity. The drift velocity is the average velocity acquired by the electron inside the conductor when it is subjected into an electric field. இழுப்பு திசைவேகம் என்பது கடத்தியில் உள்ள எலக்ட்ரான்களை மின்புலத்திற்கு உட்படுத்தும் பொழுது அவை பெறும் சராசரி திசைவேகம். இதோட அலகு என்ன? மீட்டர் பெர் செகண்ட். அடுத்தது mobility. define mobility கேட்கலாம். So mobility of the electron is defined as the magnitude of the drift velocity acquired per unit electric field. அதாவது இயக்க எண் என்பது ஓரலகு மின்புலத்தினால் பெறப்படும் இழுப்பு திசைவேகத்தின் எண் மதிப்பு ஆகும். அதோட அலகு என்ன? மீட்டர் ஸ்கொயர் பெர் வோல்ட் பெர் செகண்ட். சிலர் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் drift velocity and mobility ன்னு கேட்கலாம். அப்ப ரெண்டுக்குள்ள டெஃபினிஷன், ரெண்டுக்குள்ள யூனிட் எழுதிட்டா டிஃபரன்ஷியேட் முடிஞ்சது. இப்போ சம் மிஸ்கான்செப்ஷன், மின்னோட்டம் பற்றிய சில தவறான கருத்துக்கள்னு போட்டிருக்காங்க. இப்ப நம்ம பேட்டரிங்கிறது என்ன? ஒரு சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஃபார் எலக்ட்ரான் வச்சுக்கிறது சார்ஜுக்கு. ஆனால் அப்படி கிடையாது. அது என்ன பண்ணுது? they will give the potential difference. அவ்வளவுதான். அது when it is connected to the wire, the electrons in the wire are free electrons are allowed to move in a particular direction. அப்ப அந்த பேட்டரி என்ன பண்ணிருது? it provides the difference in potential. மின்னழுத்த வேறுபாட்டை நிறுவி என்ன பண்ணிருது? அந்த எலக்ட்ரான்களை ஒரு குறிப்பிட்ட திசையில போக வைக்குது. அப்போ என்ன கிடையாது? it is not the source of electron. அது எலக்ட்ரானை கொடுக்கிறது இல்ல. ஆனா என்ன பண்ணிருது? they allow the electron to move in a particular direction. ஏற்கனவே கண்டக்டிங் வயர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை, இந்த சார்ஜை allow to move in a particular direction. இது வழியா போக வச்சு பல்ப் வழியாவோ அல்லது ஃபேன் வழியாவோ போக வச்சு என்ன? they give the electrical energy. They are not creating they are not supply the electrons. Charge என்ன பண்ணல? source is not the source of the electron. என்ன பண்ணும்? it will provide the potential difference in potential. அதே மாதிரி நம்ம இப்போ பேட்டரியை சார்ஜ் பண்றோம், டிஸ்சார்ஜ் ஆயிட்டு கம்ப்ளீட்டா சார்ஜ் இல்லை அப்படிங்கிறோம். அது வந்து தப்பு. சார்ஜ் இருக்குதான் செய்யுது, அதில் எலக்ட்ரான் இருக்குதான் செய்யுது. ஆனா என்ன பண்றோம்? நம்ம ஏசி பவர் சப்ளை கொடுத்து we have to supply எனர்ஜி கொடுக்குறோம், அவ்வளவுதான். அந்த எனர்ஜி கொடுக்கும்போது they will create the difference in potential difference கிரியேட் பண்ணிடுது. they are not charge the battery.
இந்த பேட்டரி என்ன செய்யல சார்ஜ், இப்போ செல்ஃபோனில் அடிக்கடி யூஸ் பண்ணோம், செல்ஃபோனில் சார்ஜ் இல்லை, பேட்டரி சார்ஜ் போயிட்டு சார்ஜ் பண்ணணும், அதாவது சார்ஜில் ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன செய்ய முடியாது, நம்ம கேன் சார்ஜ் சப்ளை பண்ணுறல என்ன பண்ணுறோம், we can provide the difference in potential between the ends. இந்த ரெண்டு கடத்திக்கு இடையில என்ன செய்யறோம், ஒரு மின்னழுத்த வேறுபாடு தான் என்ன செய்யறோம் கொடுக்குறோம். அதுக்கு தான் we supply the AC power supply and the energy received from the AC power supply will provide the potential difference to the battery. சரி, இன்னைக்கு இதை பார்த்த போதும். And also we'll see some assignment problems. சரி, assignment questions. Assignment 14 நோட் பண்ணிக்க. நீ ரொம்ப குறைய தான் கொடுத்துருக்கேன், ஒரு 2 மார்க்கும் ஒரு 3 மார்க்கும் தான். First question, 2 mark question. Define electric current. Give its unit. Define electric current. Give its unit. 3 mark question. Distinguish between drift velocity and mobility. Tamil medium. 2 mark question. மின்னோட்டம் வரையறு, அதன் அலகை தருக. 3 mark question. இழுப்பு திசைவேகம் மற்றும் இயக்க எண் ஆகியவற்றை வேறுபடுத்து. சரி, படிச்சு எழுது. நான் ரொம்ப குறையாதான் அசைன்மெண்ட் கொடுக்குறேன். சரியா, அசைன்மெண்ட் கொடுக்க டெஸ்ட் எடுத்துக்கணும். சரியா, இதை படிச்சு எழுது. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். நேற்று எல்லாருக்கும் என்ட்ரி போட்டு பார்த்தேன், நிறைய பேர் கொஞ்சம் அனுப்பாம நிறைய பாக்கி வச்சிருக்கேன். இடையில முதல்ல நல்ல ஆர்வத்தோடு அனுப்புறீங்க, இப்போ கொஞ்சம் லாகிங் பிஹைண்ட். சரியா, போயிட்டு இருக்கு, பின்தங்கி இருக்கா. என்ன செய்யணும், கரெக்டாக செக் பண்ணி எல்லாம் என்ட்ரி போட்டேன். யாரும் ஸ்கூல் ரீஓப்பன் டைம்ல செக் பண்ணுவேன். என்ன செய்யணும், யூ ஹேவ் டு பிரிங் த அசைன்மெண்ட். இது வரைக்கும் 14th அசைன்மெண்ட். அப்போ 14 அசைன்மெண்ட்டையும் ஒரு ஃபைல் பண்ணி வச்சுக்க. இன்னும் எத்தனை பண்ண கொடுக்குமோ அத்தனை ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்கூல் ரீஓப்பன் டைம்ல கொண்டு வரணும். அதை செக் பண்ணிட்டு இதையும் செக் பண்ணு. இது என்னைக்கு வந்திருக்கு டேட் போட்டு நான் என்ட்ரி போட்டேன். நேற்று ஃப்ரீயா இருந்துச்சு, ஃபுல்லா உட்காந்து செக் பண்ணிட்டேன். நிறைய சில கிளாஸஸ்ல ரொம்ப நம்பர் ஆஃப் அசைன்மெண்ட் வந்து கம்மியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 4 அசைன்மெண்ட் 5 அசைன்மெண்ட் வந்திருக்கு, போக குறைஞ்சிருக்கு நிறைய பேர்ட்ட. அதனால இதை வச்சுதான் அசஸ்மெண்ட் மார்க் இன்டர்னல்லாம் கொடுப்போம். ஏன்னா எப்போ ஸ்கூல் தெரியல, அதனால அசஸ்மெண்ட் மார்க் இதை பேஸ் பண்ணி தான். அதனால ஒழுங்கா அசைன்மெண்ட் கொடுத்துரு. டெஸ்ட்டையும் நினைச்சு ஒழுங்கா படிச்சு எழுது. ஒரு யூனிட் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை யூஸ்ஃபுல்லா நினைச்சு அட்டன் பண்ணு. ஏற்கனவே சிலருக்கு இன்னும் சில லேட்டா ஜாயின் பண்ண அவங்களுக்காக சொல்றேன். என்ன செய்யணும், அசைன்மெண்ட் எல்லாம் என்ன செய்யணும் முடிச்சு போட்டோ எடுத்து அல்லது ஸ்கேன் பண்ணி என்னோட பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பு. குரூப்புக்கு அனுப்பாது. எனக்கு குரூப்புக்கு அனுப்புனா சில பேர் சரியா எழுத மாட்டேங்கிற, கிளாஸ் எழுத மாட்டேங்கிற, கஷ்டமா இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ என்னோட பர்சனல் நம்பருக்கு அனுப்பி அதில் எழுதும்போது கரெக்டாக அசைன்மெண்ட் 14 போட்டுரு. அசைன்மெண்ட் 14 உன்னோட பேர் செக்ஷன் போட்டுரு. A1 B1 அப்படின்னு போட்டோன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். A2 இந்த மாதிரி போட்டோன்னா எப்படி இருக்கும், கண்டுபிடிக்கிறது என்ட்ரி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. சரியா, அதனால அடுத்த கிளாஸ்ல இருந்து என்ன சொல்ல பெண்டிங்கே இருக்கக்கூடாது. எப்படின்னா இப்போ மண்டே, இன்னைக்கு இது மண்டேக்குரியது, அடுத்த தேர்ஸ்டே ஒரு ஹோம் ஒர்க் வரும். 2 ஹோம் ஒர்க் தான். 2 அசைன்மெண்ட்டே முடிச்சு மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டேக்குள்ள கொடுத்தா தான் ஐ வில் கிவ் த மார்க். சாட்டர்டே சண்டேங்கிறது உனக்கு ரெஸ்ட். அந்த டைம்ல உட்காந்து நினைச்சலாம் படிச்சிடலாம். மேக்ஸிமம் அது வரைக்கும் தான். முடிஞ்சா முதலே எழுதிடலாம். இல்லாட்டி என்ன சாட்டர்டே சண்டேக்குள்ள என்ன செய்யணும், கட்டாயம் என்ன செய்யணும், முடிச்சு அனுப்பணும். ஐ வில் செக். தேங்க்யூ. வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.